ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. சாரா, நீங்க 2 பேரும் உள்ள போங்க. காரை பொட்டிக்கு வாசல்லே விட்டுட்டு வந்தேன்னு வச்சுக்கான், உள்ள வாரவியலுக்கும் போறவியலுக்கும் தொந்தரவா இருக்கான். நான் கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டிட்டு வரேன், நீங்க 2 பேரும் உள்ள போங்க. சரிண்ணே. இல்ல கவினு, நீ என்ன பண்ணிக்கிட்டு நிக்கீங்க? இந்த தகரம் இருக்குதுல, தகரமா? அதான் டீ ஒன்னே என்னையும் பெத்தாவளே. அவியதான் நீங்க எல்லாரும் துணி எடுக்க போயிருக்கியா, இப்பதான் கிளம்புனாவா அப்படின்னு சொன்னாவளா. சரி, நான் மட்டும் வீட்டுல இருந்து என்னத்த அப்படி வெட்டி முறிக்க போறேன். அண்ணி வீட்டுல இல்ல, எப்படியும் பொட்டிக்கு வந்துகிட்டு அது பிறகு அண்ணி இங்க இருந்து கூட்டிட்டு தான் போவியான்னு தெரியும். அதான் பைக் எடுத்துட்டு நேரா இங்க வந்துட்டேன். வேலைக்கு போவேல அண்ணே? அது நாளைக்கு சாயந்தரம் தான் ஃபர்ஸ்ட் டே. ஓ, 2 பேரையும் உள்ள கூட்டிக்கிட்டு போ, நான் காரை அந்த பக்கமா வச்சுட்டு வந்துடுறேன். சரிண்ணே. ஏ சாரா, அண்ணி என்ன துளசி 2 பேரும் ஜோடி போட்டுக்கிட்டு வந்திருக்கியா? 2 பேரா? துளசி கவின் எங்க? அவன் என்ன அவனுக்காண்டியா வந்திருப்பான்? போற வர இடத்துல எல்லாம் அவனை மோட்டிவேட் பண்ணி எடுக்க எதுனா பிள்ளை கிடைக்குதான்னு பாக்கிறதுக்கு தான் வந்திருப்பான். எங்கேயாவது அழகான பிள்ளையை பார்த்திருப்பான், அப்படியே ஸ்டக் ஆகி வாயை பார்த்துக்கிட்டு நிற்பான். கவினை உங்களை கூட்டிட்டு வந்தான்? இல்ல, நீ அண்ணன் தான் கூட்டிட்டு வந்தது. இந்த கவினை நாங்க இங்க வந்திருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவனா வந்திருக்கான். அவன் ஒத்தையில பைக்ல தான் வந்தான். சரி, துணி எதுனா எடுக்கிறதுக்காண்டி வந்தியலா? துளசியும் கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆமா, நீ துணி எடுக்கிறதுக்கு தான். ஓ, உனக்கா இல்லனா துளசிக்கா? எல்லாருக்கும் தான். எல்லாருக்குமா? ஆமா, கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு துணி எடுக்கனால அண்ணி உங்ககிட்ட சொல்லலையா? இன்னைக்கு சாயந்தரம் எல்லாருக்கும் துணி எடுக்கிறதுக்கு வெளியே போறோம்னு சொல்லிச்சே, உங்ககிட்டயும் சொல்லியதா சொல்லுச்சு? இல்ல சாரா, எனக்கிட்ட எதுவும் சொல்லல. யாரெல்லாம் போறியா? வேற யாரு? நான், துளசி, அண்ணன், அது பிறகு நீங்க. இப்ப கவினை வாரான். நான் எதுக்கு? தனித்தனியா எல்லாரையும் கூட்டிட்டு போய் துணி எடுக்கிறது கஷ்டம் எல்லாம். எல்லாருமா சேர்ந்து போனா ஒரே நாளையில முடியும் எல்லாம். இல்ல சாரா, நீங்க 2 பேரும் கவினு கூடயும் உங்க அண்ணனு கூடயும் போயிட்டு வாங்க. நான் வரல. ஏன் நீங்களும் வரையன்னு சொல்லிட்டு தான் நாங்க சந்தோஷமா புறப்பட்டு வந்திருக்கோம். இப்ப வரையலன்னு சொல்லுதியா? சாரா, என் நிலன் போனதுக்கு பிறகு எனக்கு கிறிஸ்துமஸும் இல்ல, நியூ இயரும் இல்ல. எல்லா நாளும் ஒரே நாள் தான். இதுல நல்ல நாள் கெட்ட நாள் நல்லா எனக்கு பிரிச்சு பாக்குறதுக்கு தெரியல. அதான் சொல்லலாம், எனக்கு எந்த சந்தோஷமும் வேண்டாம், கிறிஸ்துமஸும் வேண்டாம், நியூ இயரும் வேண்டாம், எந்த ஆடம்பரமும் வேண்டாம். தயவு செஞ்சு உங்க அண்ணனை கூட்டிக்கிட்டு நீங்க 2 பேருமே போயிட்டு வாங்க. அண்ணி உங்களையும் கூட்டிக்கிட்டு போனேன்னு தான் வந்துட்டேன். இந்த காரை அந்த பக்கமா தள்ளி பார்க் பண்ணிக்கிட்டு வரேன்னு சொல்லிச்சுதான். ஓ, அப்பனா நீங்க அண்ணனுக்கிட்டே பேசுங்க. நீ அண்ணி போட்டிக்கு இது வரைக்கும் சுத்தி எல்லாம் பார்த்தது இல்ல கண்டியா? நான் இன்னைக்கு தான் வரேன். வெளியிலோடி பாத்துருக்கேன். நான் அன்னைக்கு வரச்சுல ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டேன். சரி, நீ என்ன கூட வா, நான் உனக்கு பொட்டிக்கு ஃபுல்லா சுத்தி காட்டேன். சாரி அர்ஜுன், ஏதோ கவனத்துல வேற எங்கேயோ பாத்துக்கிட்டு வந்தனா தெரியாம வந்து உங்க மேல இடிச்சிட்டேன், மன்னிச்சுக்கிடுங்க. பிரவீன், என்ன அர்ஜுன்? தெரியாம இடிச்சதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். தெரிஞ்சே பல இடத்துல இடிச்சுக்கிட்டு இருக்கா, அதுக்கெல்லாம் எப்ப மன்னிப்பு கேட்க போறேன்? யாருக்கிட்ட? நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அதான்டா சொன்னனே, தெரியாம இடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டேன். தெரிஞ்சே என் வாழ்க்கையில பல நேரத்துல பல இடத்துல இடிச்சுக்கிட்டு இருக்கேன், அதுக்கெல்லாம் எப்ப மன்னிப்பு கேட்டுக்கிட்டு ஒதுங்க போறேன்னு கேட்டேன். நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? ஏன் அர்ஜுன், உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? நீங்க பெரிய பணக்காரர் தான், டாக்டர் தான், அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் உங்களுக்கு பயந்து போய் உங்களுக்கு மரியாதை தரேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நம்ம நடந்துக்கிட்ட விதத்தை பொறுத்துதான் நமக்கு மரியாதை வந்து சேரும். எப்ப பார்த்தாலும் யாருக்கிட்டையாவது முறைச்சுக்கிட்டு உங்க திமிர்த்தனத்தை காட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் என்ன வந்து சேரும், மரியாதை எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து சேராது. அதை தாண்டா உனக்கு நானும் சொல்லி, நம்ம நடந்துக்கிட்ட விதத்தை பொறுத்துதான் நமக்கு மரியாதை வரும். இங்க பாருங்க அர்ஜுன், என்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்குதியா? நீங்க தியா வீட்டுக்காரரு, உங்களை மதிக்கணும், தியாக்கு வாழ்க்கை கொடுத்துருக்குதியா? நீங்க பெரிய அவர் இவருன்னு சொல்லிக்கிட்டு நான் மதிக்கணும்னு நினைக்குதியா? உன் மரியாதை தூக்கி குப்பையில போட. உன் மரியாதை எதிர்பார்த்துக்கிட்டு தான் நான் இருக்கேன் கண்டியா? ஆரம்பிச்சிட்டாவளா? இப்ப என்னத்துக்கு சண்டை போடியாவன்னு தெரியாது. பிரவீனை பார்த்ததும் இவருக்கு கோவம் வரும். பிரவீனை பார்த்த உடனே டென்ஷன் ஆவியாரு, அடிச்சு மல்லு கட்டிக்கிட்டு நிக்கட்டும். இப்ப என்ன யாது நான் கேட்க போனேன்னா 2 பேரும் சேர்ந்து நடுவுல போட்டு நம்மள பந்தாடுவாவ. சண்டை போட்டுக்கிட்டு வரட்டும். ஆமா, நான் தெரியாம தான் கேட்கேன். தெரிஞ்சு நான் எங்க இடிச்சேன்? நான் என்னத்துக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நீதான் தைரியமான ஆளாச்சே. நிலன் கலரையில நடுராத்திரி உனக்கு என்னடா வேலை? எனக்கு நிலன் கலரிக்கல ராத்திரி என்ன வேலை? உளராத பிரவீன், உண்மையை பேசுறதுக்கு நான் என்னத்துக்கு உளரணும்? உனக்கிட்ட உண்மை இல்லாததுனாலதான் நீ உளறிக்கிட்டு இருக்க. அன்னைக்கு நடு ராத்திரி தியாவை நான் கலரையில இருந்து கூட்டிக்கிட்டு வரச்சுல, நீ கலர தோட்டத்துல இல்ல தானே? ஐயடா, நிலன் உங்களுக்கு தம்பி, நீங்க அப்பப்ப போவியா வருவியா, நடு ராத்திரின்னு கூட பார்க்காம போயிட்டு வருவியா? ஆனா நிலனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க போயிட்டு வாரியான்னு சொல்லிட்டு நான் என்னத்துக்கு நடு ராத்திரி போயிட்டு வரணும்? பொறுக்கி, நான் எப்பயே கண்டுபிடிச்சிட்டேன். நீ மட்டும் அன்னைக்கு என் கையில மாட்டி இருந்தான்னு வச்சுக்கா, முவன உனக்கு அந்த இடத்துல சமாதி கட்டியிருப்பேன். அர்ஜுன், பைத்தியமா பிடிச்சிருக்க உங்களுக்கு? நான் என்னத்துக்கு ராத்திரி 12 மணிக்கு நிலன் கல்லறைக்கு போனோம்? நடு ராத்திரி தானே சொன்னேன், நீ கரெக்டா டைம் எல்லாம் சொல்லிய.
அர்ஜுன் உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கேன் நல்ல வேடிக்கையா போச்சு நடுராத்திரின்னு சொன்னியா அதான் உத்தேசமா 12 மணியா இருக்கான்னு நினைச்சேன் இங்க பாரு பிரவீன் இந்த அர்ஜுன் எப்பவும் யாருக்கும் வார்னிங் எல்லாம் கொடுக்க மாட்டேன் மாட்டத்துல ஸ்ட்ரைட்டா தூக்கி உள்ள வச்சிருவேன் உன் பாட்டுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் நினைச்சுக்கிட்டு இருக்காத என்ன அர்ஜுன் என்னைய பாக்க நேரத்துல எல்லாம் பக்கத்து வீட்டு பொம்பளைங்க மாறி மாறி சண்டை போடிய மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்குதியா கவலைப்படாத ஒரு நாள் எனக்கிட்ட நேரா கையும் களவுமா மாட்டுவ கண்டியா அன்னைக்கு கடைசியா முடிச்சுக்கலாம் வேற ஒண்ணும் இல்ல உனக்கு சமாதி கட்டியதோட முடிச்சுக்கலாம் அர்ஜுன் என்னத்துக்கு இப்படி எல்லாம் என்கிட்ட பேசிட்டு நிக்கிறியா உங்க தம்பி கலரைக்கு நான் என்னத்துக்கு போனோம் என்கிட்ட பொறுக்கி நிலன் கலரை பக்கத்துல வச்சு நான் அவளை அடிச்சேன் அங்க யாரோ இருந்திருக்காவன்னு எனக்கு அப்பயே தெரியும் நான் அவளை அடிச்சதை நீ பாத்திருக்க பார்த்ததை அமைதியா மனசுக்குள்ளே வச்சுக்காம அடிபட்டு மூஞ்சி வீங்கி இருக்கு கண்ணை வீங்கி இருக்குன்னு காட்டி கொடுத்த கண்டியா அப்பந்தாண்டா தூக்குனேன் நீ தான் அங்க நின்னது அப்படின்னு அது அது தியா தியா தான் சொல்லுச்சு தியா சொல்லுச்சா தியா என்னடா சொன்னா தியா தான் சொன்னா நீங்க அவளை அடிச்சு கொடுமைப்படுத்தினதெல்லாம் டெய்லி அவளை அடிக்கியது திட்டியது கொடுமைப்படுத்தியதெல்லாம் தியா தான் என்கிட்ட வந்து சொன்னான் தியா சொன்னாளா ஏன்டா பொறுக்கி ஏன் பொண்டாட்டிய பத்தி எனக்கு தெரியாதா அவளுக்கு என்ன சந்தோஷம் துக்கம் இருந்தாலும் அவ புலம்பிய ஒரே இடம் அந்த கலர் தான் ஹலோ அவ என்னோட ஃப்ரெண்டு அவ சுக துக்கம் எதுவா இருந்தாலும் அதை எனக்கிட்டே ஷேர் பண்ணுவான் அதே மாதிரி தான் ஒரு நாள் பேச்சு வாக்குல என்கிட்ட சொன்னான் அர்ஜுன் என்கிட்ட ரொம்ப கோவப்படியாரு அடிக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உன்கிட்ட சொன்னான் நீங்க அவளுக்கு ஹஸ்பண்டா வேணா இருக்கலாம் ஆனா நான் அவளுக்கு ஃப்ரெண்டு சின்ன வயசுல இருந்தே கூட இருக்கேன் உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாததையும் எனக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவா அதான் ஃப்ரெண்ட்ஷிப் அவளை கூப்பிட்டு கேட்கவா கேளுங்க எனக்கு என்ன பிரவீன் உனக்கு இந்த அர்ஜுனை பத்தி என்னமோ ஒழுங்கா முழுசா தெரியல ஊரா பொண்ணு கிண்டல் கேலி பண்ணாலே சும்மா விட மாட்டேன் நீ ஒரு அளவுக்கு மீறி போயிட்டே இருக்க அதை இப்பயே நிறுத்திட்டேன்னு வச்சுக்கா உனக்கு நல்லது என்னைக்காச்சும் எனக்கு கொலவரி பிடிச்சதுன்னு வச்சுக்கா ஒன்னு மண்ணுக்குள்ள புதைச்சுக்கிட்டு தான் மறு வேலையை பாப்பேன் அர்ஜுன் எனக்கு தியா மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல ஆனா நடந்ததெல்லாம் வச்சு கூட்டி கழிச்சு பாக்கச்சுலாம் உங்களுக்கு தியா மேல நிலன் அவளை காதலிக்கிறதுக்கு முந்தையே உங்களுக்கு தியா மேல ஒரு கண் இருந்திருக்கு அதான் நிலன் காதலிக்க முன்னமே நீங்க ஒன் சைடா காதலிச்சிருக்கியா ஏன்டா பொறுக்கி நாயா ஒன்ன நல்லவனாக்கிறதுக்கு நீ பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு ஏன் மேல பழி போடுதியா அட்டிக்கு அட்டியில பல்லுக்குள்ள எல்லாம் தெரிச்சிடான் நீ மட்டும் அன்னைக்கு நடுவுல புகுந்து ஆட்டத்தை கலைக்காம இருந்தான்னு வச்சுக்கா அன்னைக்கு தியாக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி புரிய வச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி இருப்பேன் ஏற்கனவே தியா வீட்டுக்குள்ள போனது நீதான் எனக்கு தெரியும் அர்ஜுன் நான் இல்லைங்க எல்லாம் டேய் நீ தான் நான் அடிச்சு பேசேன் பொண்ணு விஷயங்கிறதுனாலதான் அமைதியா பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த வாரத்திலேயே நிலனுக்கு தியாக்கு கல்யாணம் இருந்ததுனால மட்டும் தான் தேவையில்லாம போலீஸ் கேஸ் நீ அலைய வைக்க வேண்டான்னு விட்டேன் இல்லன்னா சீனே அன்னைக்கு வேற மாதிரி இருந்திருக்கான் இங்க பாரு அவளை காப்பாத்த வரும்போது அவ யாரோ நான் யாரோ அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல ஆனா இப்போ அவளுக்கு எனக்கு எல்லா சம்மந்தமும் இருக்கு அவதான் என் ஒய்ஃப் உன் தில்லாலங்கடி வேலையெல்லாம் அவளுக்கிட்ட காட்டினேன்னு வச்சுக்கான் அவனை தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன் ஜாக்கிரதா இந்த பொட்டிக்க விட்டு எவ்வளவு சனான நீயா கிளம்புதியோ அவ்வளவுக்கு உனக்கு நல்லது எவ்வளவு சனா இந்த பொட்டிக்க தூக்கி போட்டுக்கிட்டு வேற வேலை தேடணுமோ அவ்வளவு சனானு தேடிடு இல்ல சம்பவம் வேற மாதிரி இருக்க பாத்துக்கா அவ எனக்கு தாண்டா இத நீ இல்ல எந்த கொம்பனாலே மாத்தி அமைக்க முடியாது நிலன் இறந்து போனதே எனக்கு அவ கிடைக்கணுங்கிறதுக்காக தான் ஆனா நீ இடையில புகுந்து ஆட்டத்தை கழிச்சு விட்ட நீ ஆட்டத்தை கழிச்சா என்னடா நான் இருந்தே ஆரம்பிக்கேன் என்னால அவளை எவனுக்கு விட்டு கொடுக்க முடியாது எனக்கு கிடைக்காதது வேற எவனுக்கு கிடைக்கவும் கூடாது என்னடி பாத்துக்கிட்டே நிக்க என்ன நீ என்னமா கிளம்பலையா அங்க பேசின அதே டோன்ல வந்து பேசிட்டியளோ எங்க பேசின டோன்ல பேசினாவா இல்ல இப்பதானே பிரவீனை மிரட்டிக்கிட்டு வரியா அவனை மிரட்டி முடிஞ்சு அப்படியே இங்கேயா அவனை என்னத்துக்கு நான் மிரட்ட போறேன் இப்பதானே வாசல்ல இடிச்சு மல்லு கட்டிட்டு நின்னியா நீங்க முறைக்கேதான் அடிக்கேதான் யாரவே கடை அடிக்கதான் முறைக்கதான் அப்படியே அவனுக்கு தெரிஞ்சுட்டேன் நாங்க ஃப்ரெண்ட்லியா சும்மா பேசிக்கிட்டு நின்னோம் நீ என்னடி நினைச்ச உனக்காண்டி நான் அவனுக்கு கூட சண்டை போட்டுக்கிட்டு நின்னேன்னு நினைச்சியோ ஒரு பொண்ணுக்காண்டி சண்டை போட்டு மல்லு கட்டிக்கிட்டு நிப்பேன்னு நினைச்சியா ஃப்ரெண்ட்லியா பிரவீன் கூட சும்மா பேசிக்கிட்டு நின்னேன் அத போய் உனக்காண்டி சண்டை போட்டுக்கிட்டு நின்னேன்னு நினைக்கியா நான் எனக்காண்டின்னு சொல்லவே இல்லையே மல்லு கட்டி முடிஞ்சான்னு கேட்டேன் என் வார்த்தையை வச்சு என்னையே லாக் பண்ணிட்டியா நாங்க சும்மா பேசிக்கிட்டு நின்னது உனக்கு அடிச்சுக்கிட்ட மாதிரி தெரிஞ்சிருக்க ஐயோ அர்ஜுன் நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியா தான் ஒருத்தர் கட்டி பிடிச்சி மூத்த மேல பொழிஞ்சி பகாசத்தை வெளிப்படுத்தினியான்னு நினைச்சேன் உனக்கு ரொம்ப குளிர் விட்டு போயிட்டுடி அம்மா எவ்வளவு நேரம் ஆகும் 15 நிமிஷமா நடந்திருக்கான் 15 நிமிஷமா நடந்திருக்குமா என்னடி வளர்ற ஆமாங்க நீங்க பிரவீனை கட்டி பிடிச்சி மூத்த மலையா பொழிஞ்சியலை மொத்தம் 15 நிமிஷம் அது நடந்திருக்கான் அறிவு கட்டவளை இல்ல நீங்க கட்டி பிடிச்சி உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணிக்கிட்டு இருந்தியாலாம் அது டோட்டலா 15 நிமிஷம் நடந்திருக்கான்னு சொல்லியேன் ஏண்டி இங்க இருந்து கிளம்புறதுக்கு எப்படி நேரம் ஆவான்னு கேட்டேன் எங்க இருந்து கிளம்புறதுக்கு போட்டிக்ல இருந்து கிளம்புறதுக்கு எப்படி நேரம் ஆவான்னு கேட்டேன் ஓ அத பத்தி கேட்டியலா நான் கூட நீங்க பிரவீன கூட கட்டி பிடிச்சி உருண்டு முத்த மலையா பொழிஞ்சுக்கிட்டு இருந்தியலை அதுக்கு டோட்டலா எப்படி நேரம் எடுத்திருப்பியான்னு கேக்குதியான்னு நினைச்சேன் நான் இங்க இருந்து கிளம்புறதுக்கு 7 மணி ஆகும் இப்ப 5 மணி தானே ஆகுது அப்ப 5 மணில இருந்து 7 மணி ஆவதுக்கு என்னமா 2 மணி நேரம் இருக்குன்னு சொல்ல வரேன் அவனுக்கு போட்ட அடியில கொஞ்சம் பாக்கி இருக்கு பொட்டிக்னு கூட பார்க்க மாட்டேன் நீங்க உங்க தைரியத்தெல்லாம் 4 செவத்துக்குள்ள தானே காட்டுவியா இது ஓபனா இருக்கிறதுனால
சீரியலை தவிர அடிக்கலாம் மாட்டியா? ஓ, அந்த தைரியத்துல தான் பேசுதியா? வீட்டுக்கு வா, அப்புறம் காட்டுறேன். சரி, கிளம்பு. நான் தான் சொல்ல இல்லைங்க, நான் கிளம்புறதுக்கு என்னமா 2 மணி நேரம் ஆகும். ஏடி, நாங்க இங்க என்னத்துக்கு வந்திருக்கோம்னு உனக்கு தெரியாது? தெரியும். இப்பதான் சாராவும் துளசியும் சொல்லிக்கிட்டு பொட்டிக்கு சுத்தி பார்க்கறதுக்கு போயிருக்காவ. துளசிக்கு சாராக்கா நகை துணியெல்லாம் எடுக்கிறதுக்கு போறியா? உனக்கு எனக்கு என்ன? ஏடி, உனக்கு சேர்த்து தான் எடுக்க போறேன்னு உனக்கு தெரியாதா? எனக்கு என்னத்துக்கு? எனக்கெல்லாம் தேவையில்ல, எனக்கெல்லாம் வேண்டவே வேண்டாம். தியா, புது இடத்துல என்னை கோவப்படுத்தாத. அது பிறகு அது உனக்கு ரொம்ப ஆபத்தா போயிடும். அர்ஜுன், நீங்க என்னையும் கூட்டிகிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கியான்னு எனக்கு தெரியும். ஆனா என் நிலம் இறந்து போனதுக்கு பிறகு இந்த ஆரம்பிச்சுட்டா எல்லாம் பைத்தியக்காரி நல்லா தானே நின்னு பேசிக்கிட்டு நிக்கா. திடீர்னு ஆரம்பிச்சிருவா அவளுக்கு சீனை. இப்படி படம் போடச்சுலதான் கோவமா வருது. என் நிலம் இறந்து போனதுக்கு பிறகு எனக்கு எந்த ஆடம்பரமும் இல்ல, கிறிஸ்துமஸ் நியூ இயர் எந்த சந்தோஷமும் இல்ல. எல்லா நாளும் ஒரே நாள் தான். நான் வரல. நிலம் போனதுக்கு பிறகு கிறிஸ்துமஸ் நியூ இயர், சாரி, பூ, ஜுவல்ஸ் இது எல்லாமே எனக்கு வெறுத்துட்டு எந்த ஆடம்பரத்தையும் என்னால ஏத்துக்க முடியாது. நான் தான் கிளம்புன்னு சொல்லியல, அது பிறகு என்ன உனக்கு? தம்பி, நான் தியாக்கு பொட்டிக்குல வேலை பாக்கியவதான். நீங்க தியா கிட்ட கத்தி பேசினதான் பயந்துட்டேன். அக்கா, நீங்க உள்ள போங்க. தம்பி, நான் தியா பொட்டிக்குல வேலை பாக்கியனா தியா எங்களுக்கு முதலாளி அம்மா. முதலாளியா இருந்தா கூட ஒரு நாள் கூட எங்களுக்கு கூட கத்தி பேசினதெல்லாம் கிடையாது. எங்க கூடால தான் உட்காந்து சாப்பிடும். யாருக்கிட்டையும் கத்தி பேசுறதுக்கும் தெரியாது, யாரையும் காயப்படுத்துறதுக்கும் தெரியாது. பாவம், அம்மா அப்பான்னு யாருமே இல்லாம வளர்ந்த பிள்ளை. எத்தனா தப்பு செஞ்சிருந்தா அதை பெருசா எடுத்துக்கூடாதுங்க. எங்களெல்லாம் தியா எப்படி நினைக்குதுன்னு தெரியல. ஆனா நாங்க தியாவா எங்க பிள்ளையாதான் பாக்கோம். சும்மா நீங்க அவளுக்கிட்ட கத்தி பேசினதும் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அதான் நான் எதனா தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கிடுங்கப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சும்மா துணி எடுக்கிறதுக்கு வெளியே கூப்பிட்டனா வரமாட்டேன்னு சொன்னாதான். தியா, அவர் தான் ஆசையா கூப்பிடியாருலாம். போயிட்டு வாமா, பொட்டிக்கு நாங்க பாத்துக்கிட்டலாம். சரிங்கக்கா, நீங்க போங்க. சரிம்மா. தம்பி, நான் பேசினது எதையும் தப்பா எடுத்துக்கிடாதுங்க. ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க. கிளம்பி. வரல. கட்டின புருஷன் நான் கூப்பிட்டா வரமாட்டேன். இதே அந்த பிரவீன் வந்து கூப்பிட்டா போவியா? நான் தான் வியானா பணக்கார வாழ்க்கை வேணான்னு சொல்லிட்டு தானே தாலியை வாங்கினேன். இப்ப என்னடி நிலன் போனதுக்கு பிறகு அப்பப்ப நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கேன். அவன் போன உடனே அவன் போயிட்டான்னு உனக்கு தெரியப்படுத்தினேல, அப்ப இந்த தாலியை வாங்கியது ஆடம்பரன்னு உனக்கு தோண இல்லையா? இப்படி நடிச்சுதான் என்ன கடுப்பேத்திக்கிட்டே இருக்கேன். ஏன்னா எனக்கிட்ட நடிக்கிறதுனால உனக்கு சினிமால சான்ஸ் கிடைக்குன்னு எவனாவது சொல்லி வச்சிருக்கானா? எனக்கிட்ட நடிக்கிறதுனால 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. என் தம்பி இறந்து போய் மணி நேரத்துக்குள்ள அவனுக்கு துரோகம் பண்ண கண்டியா? கொஞ்ச நேரத்துக்குள்ள இன்னொருத்தனுக்கு ஐ லவ் யூ அர்ஜுன், நீ அவன் இறந்து போனதுக்கு பிறகு ஆடம்பரத்தை வரைக்கவளா? இங்க போற, நான் கூப்பிட்ட இடத்துக்கு என்ன ஏதுன்னு கேட்காம மரியாதை எனக்கு கூட வர. அப்படி இல்ல வாரி கட்டிக்கிட்டு உன் அப்பா 2ஆவதா பொண்ணு கட்டியிருக்காங்களா, அவன் வீட்டுக்கே போயிரு. இல்லனா உன் அம்மா வீட்டுக்கு தான் போனேன்னா சொல்லு, நானே கொண்டு விடியேன். ரெண்ட முடியாதுன்னா நான் சொல்லியது கேளு. எப்படி வசதி? அது ஒரு விஷயத்த செய்ய வைக்கிறதுக்கு இவ்வளவு பேச வேண்டியதா இருக்க. தியா, 2 பேரும் பேசிக்கிட்டு நிக்கன்னு தெரியுது. உனக்கு இருக்கடா ஒரு நாள். என்ன? எங்க போயிட்டு இருக்க? வெளியே போறோம். ஐயோ தியா, கிறிஸ்துமஸுக்கு நிறைய துணிகளுக்கெல்லாம் பீஸ் பத்தேலன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா ஆர்டர் போட்டுருக்கமே, அதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. நீ செக் பண்ணி பாக்கணும். நீ பாட்டுக்கு நேரத்துக்கு வெளியே போயிட்டு இருக்க. கொடுத்த ஆர்டர்லாம் வந்து ஒட்டிக்குள்ளால கொண்டு வச்சதுக்கு பிறகு நீ போ. பிரவீன், அதான் நீங்க எல்லாம் இருக்கிறியா எல்லாம் நீங்க பாத்துக்கிடுங்க. நான் எல்லாமே எத்தனை நாள் நீங்க பாத்துக்கிட்டியா எல்லாம், இப்ப மட்டும் என்ன? இல்ல தியா, கிறிஸ்துமஸ் நியூ இயர் நேரம் வேற. ஆளுங்க எல்லாம் எப்ப பார்த்தாலும் வந்துகிட்டு போயிட்டே இருக்காவ. இந்த நேரத்துல நீ வெளியே போனா நல்லாவா இருக்கான்? பிரவீன், என்ன அர்ஜுன், அவ கழுத்துல தாலி கட்டின புருஷன் நான் கூப்பிடேன், அவ வரா. நீங்க சாதாரண எம்ப்ளாய் தானே, அவ செய்யன்னு சொன்னதை செய்யணும், அவ்வளவுதான் அவன் வேலை. அதை விட்டுக்கிட்டு எங்க போற, எங்க கிளம்ப? வேலை இருக்க நேரத்துல எங்க போற? இதெல்லாம் அவளுக்கு ஆர்டர் போடியது உன் வேலை இல்ல. உனக்குதான் அவ ஆர்டர் போடணும், அவ ஆர்டர் போடியதான் நீ செய்யணும். அதை விட்டுக்கிட்டு அவளுக்கிட்ட கேள்வி கேட்க. நான் தான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கேன். என்னதான் என் ஃப்ரெண்டே அங்க வேலை பார்த்தாலும் நான் வெளியே வர நேரத்துல எங்க போறேன், என்ன வேலை செய்ய போறேன்னு கேட்க மாட்டாவ. அவங்க நான் என்ன சொல்லியனோ அதை தான் கேட்பாவ. அவ சொல்லியதை நீ செஞ்சா மட்டும் போதும். அதை விட்டுக்கிட்டு அவளுக்கிட்ட கேள்வி கேட்க. அர்ஜுன், தியா என்னோட ஃப்ரெண்டு. ஓ, ஃப்ரெண்டா? இங்க ஃப்ரெண்டு, அண்ணன், தம்பி, அப்பா மாதிரி எல்லாம் எவனும் வேலை பார்க்கறதுக்கு தேவையில்ல. ஒரு சாதாரண ஸ்டாஃப் அப்படி இருந்தா வேலை பார்க்கலாம். அப்படி இல்லையா? அவ புருஷனா நான் சொல்லேன். உன்னால நான் சொன்ன மாதிரி இருக்க முடியலனா வேற வேலை தேடுறதுக்கு ஆரம்பிச்சிரு. தியா, இனிமே அவளுக்காண்டி இந்த இடத்துல பேசப்படாதுன்னு தான் நினைச்சிருக்கேன். ஆனா முவனம் மேல கை வச்சு பேசும்போது பாத்துக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சியா? அர்ஜுன் என்ன சொன்னாருன்னு கேட்டியா? கையெடு பிரவீன். சின்ன வயசுல இருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் காண்டி தான் நான் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன். பிரவீன், கை எடுத்துக்கிட்டு பேச. தியா, இப்ப இதுதான் முக்கியமா? நம்ம ஃப்ரெண்ட் ஏன் சின்ன வயசுல இருந்து பேசிட்டு இருக்கோம். நான் இங்க சாதாரண ஸ்டாஃப் தானா? இன்னைக்கு உனக்கு பாட கன்ஃபார்ம்டா. கையெடுன்னு சொல்லியல பிரவீன். தியா, தியா, அது தியா,
உனக்காண்டி தான் நான் இங்க வேலையை பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பொட்டிக்காண்டி நீ ஒத்தையில கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இங்க வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னைய அடிச்சிட்ட. பிரவீன், நான் உனக்கிட்ட ஏகப்பட்ட நாள் சொல்லிட்டேன். தொட்டு பேசாத, மேல கை வச்சு பேசாதன்னு எத்தனையோ நாள் உனக்கிட்ட சொல்லிட்டேன். தியாம், ஃப்ரெண்ட்ஷிப்ல பண்ணியதெல்லாம் நீ சந்தேகப்படுத்தியா? ஃப்ரெண்ட்லியா சும்மா டச் பண்ணியதெல்லாம் தப்பா? நீ ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்க, எனக்கு தெரியும். அர்ஜுன் பேச்ச கேட்டுதான் நீ என்னை சந்தேகப்படிய. என்னாச்சு, சண்டை பொடியாவ போல? என்னமோ நடந்திருக்கு. நிலனுக்கு உனக்கு நடக்க இருந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நான் தான் வந்துகிட்டு போனேன்னு அர்ஜுன் உனக்கிட்ட தப்பா புரிஞ்சுக்கிட்டு சொல்லியிருக்காரு. அதை நம்பி நீ என்னைய சந்தேகப்படுத்தியா? யார் பேச்சையும் கேட்டு சந்தேகப்படியவா நான் இல்ல. இந்த தொட்டு பேசியது இதெல்லாம் என் நிலம் இருக்கும்போது நீ பண்ணதே இல்ல. அதனால அன்னைக்கு வந்துகிட்டு போனது நீதான் அர்ஜுன் சொன்னப்ப நான் நம்பவே இல்ல. ஆனா நிலன் போனதுக்கு பிறகு தேவையில்லாம என்ன டல்லா இருக்க, காய்ச்சல் அடிக்குதா, உடம்புக்கு முடியலையான்னு நீயா காரணத்தை தேடி பிரவீன், எனக்கே அது வித்தியாசமா தான் தெரியுது. நீ இதெல்லாம் நிலன் இருக்கும்போது பண்ணது இல்லையே. எனக்கு சந்தேகம் வந்ததா வந்துட்டு போனது நீயான்னு உனக்கிட்ட டைரக்டா கேட்டேன். இருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே எனக்கு கூடாலே நீ பழகிருக்க. என்னால முழுசா நம்பவும் முடியல. உனக்கிட்ட கேட்டேன், நீ அம்மா மேல சத்தியம் பண்ணதுக்கு பிறகு நான் அதை அப்படியே விட்டுட்டேன். நான் தான் சொல்லல எனக்கு தொட்டு பேசியது பிடிக்கல அப்படின்னு. சும்மா நிறுத்துதியா? நான் மட்டும் தான் உன்னை ஃப்ரெண்டா பாக்கேன். நீ என்னை ஃப்ரெண்டா எல்லாம் நினைச்சு பாக்கலாம். நான் உன்னை தொட்டு பேசுனது ஒரு தப்பா? ஏன் வருண் உன்னை தொட்டு பேசுனது இல்ல? வருண் உன் தோளுக்கு மேல கையை போட்டு நீங்க போட்டோ எடுத்துக்கிட்டது இல்ல? போதும் பிரவீன், நிறுத்து. வருணுக்கு எனக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி உனக்கு என்ன தெரியும்? வருணுக்கு எனக்கு எப்படிப்பட்ட உறவுன்னு உங்க யாராலையும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. உன்னை பொறுத்த வரைக்கும் நானும் வருணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அது மட்டும் உண்மை இல்ல பிரவீன். எங்களோட உறவு சில நேரத்துல அப்பா மக உறவு மாதிரி இருக்கும், சில நேரத்துல நல்ல அண்ணா நல்ல தங்கச்சி உறவு மாதிரி இருக்கும். எனக்கு வருணுக்குமான ஃப்ரெண்ட்ஷிப்ப உங்க யாராலையும் உணர முடியாது. சும்மா சும்மா ஆளாளுக்கு வருண் கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்குதியா? எனக்கு ஒண்ணுனா வந்து நிப்பான். நானும் தானே தியா உனக்கு ஒண்ணுனா வந்து நிப்பேன். சின்ன வயசுல இருந்து உன் கூட தானே இருக்கேன். போதும் பிரவீன், இப்படி பேசி பேசியே நிலன் போன உடனே என் மொத்த கேரக்டர் தப்பா போயிட்டு. அவன் இருக்கிறது வரைக்கும் தியாங்கிற பொண்ணு நல்ல பொண்ணு. ஆனா இப்ப ஆளாளுக்கு அவனுக்கு இவனுக்குன்னு சொல்லிட்டு பங்கு போட ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா கேட்கறதுக்கு 2 பேர் தான் இருந்தாங்க. ஒருத்தன் மொத்தமா விட்டுட்டு போயிட்டான், ஒருத்தன் குடிச்சு குடிச்சு அவன் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருக்கான். உன எப்ப பார்த்தாலும் வருணே உன்னையும் கம்பேர் பண்ணி பேசுறதுக்கு நீயே ஆரம்பிச்சுட்டேலா? வளர்ந்ததுக்கு பிறகு என்னைக்காவது நான் வீட்டுக்கு வந்திருக்கனா? ஆனா வருண் அப்படி கிடையாது. என் கெட்ட நேரமும் என்னன்னு தெரியல. அவன் இறந்து போனதுல இருந்து லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்காவ. இவனுக்கு கூட அவனுக்கு கூட அவனுக்கு கூட இவனுக்கு கூட. நான் என்ன பொண்ணா இல்ல வேற எதுவுமா? வீட்டுல என்னடானா வீட்டுல அவங்க லிஸ்ட் போடியாவ. நீ என்னடானா பொண்ணு நிரூபிக்கிறதுக்கு ஒண்ணும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வருண வச்சு பேசிய. அப்படியே மொத்தமா கொன்னு போட்டுங்க நீ. சாரி தியா, அழாத ப்ளீஸ். உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காண்டி நான் அப்படி சொல்லலாம். நான் உனக்காக தான் தியா இங்க இருக்கேன். சத்தியமா சொல்ல, நான் உனக்காண்டி தான் இங்க இருக்கேன். நானும் உன்னை காயப்படுத்திய மாதிரி ஆயிட்டு மன்னிச்சிரு. இனிமே வரணும் என்னையும் கம்பேர் பண்ணி பேச மாட்டேன். புரிஞ்சுக்கோ பிரவீன், யாராலையும் 2 பேர் இடத்த பிடிக்க முடியாது. ஒண்ணு நிலனோட இடத்த பிடிக்க முடியாது, இன்னொன்னு ஒரு நல்ல ஃப்ரெண்டா நல்ல அண்ணனா நல்ல அப்பாவா எனக்கு சொல்ல தெரியல அது எப்படின்னு. வருணோட இடத்தையும் யாராலையும் பிடிக்க முடியாது. எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி 5 கூட புரிஞ்சுக்கிட்டா. என் காலத்துல தாலி கட்டினவரம் புரிஞ்சுக்கிட்டாரு, என் நிலனும் புரிஞ்சுக்கிட்டான். ஆனா சும்மா சும்மா சின்ன வயசுல இருந்தே கூடவே இருக்கேன்னு சொல்லியலாம். உன்னால கூட புரிஞ்சுக்க முடியல பாத்தியா? அவ்வளவுதான் உனக்கு எனக்கு மன நட்பு. நீதான் வீட்டுக்கு வந்தியா இல்லையான்லாம் எனக்கு தெரியல. ஆனா நீ அம்மா மேல சத்தியம் பண்ணதை நான் உன்னை நம்பினேன். எனக்கு சந்தேகமே வந்தாலும் நான் உன்னை காயப்படுத்த மாதிரி இது வரைக்கும் நடந்துகிட்டதே இல்ல. ஆனா என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை நிரூபிக்கிறதுக்காக அடிக்கடி என்னை காயப்படுத்திக்கிட்டே இருக்குதியா? என்ன பண்ணுங்க. சாரி தியா, இனி வரன் கூட என்ன கம்பேர் பண்ணி பேச மாட்டேன். அண்ணா சொல்லுடா, கிளம்பலாம், டைம் ஆகுதுலாம். இனிமே துணி எடுக்கணும், நகை வாங்கணும். எல்லாம் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வரதுக்கு 10 மணிக்கு மேல ஆயிரும் தோணுது. அண்ணி உங்களையும் சேர்த்துதான் போலாம், வாங்க போலாம் கவின். ஏன்டா என்ன விட்டுட்டு போன? நீ போன நேரத்துல இருந்து நான் தப்பான பொண்ணாதான் இந்த ஊருக்கு உலகத்துக்கு தெரியும். சின்ன வயசுல இருந்தே தாத்தா பாட்டி கூட வளர்ந்தனா. வெளியில எல்லாம் பெரிய அளவுல நான் ஃப்ரெண்ட்ஸ் சம்பாதிச்சது இல்ல. எனக்கு கிடைச்ச ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வருணோடது. அதை நீயும் புரிஞ்சுக்கிட்ட, அஞ்சுவும் புரிஞ்சுக்கிட்டா. ஆனா நீ போனதுக்கு பிறகு யாருமே புரிஞ்சுக்கலடா. அம்மா அவன் அவனை விட்டா இவன், இவனை விட்டா அவன் லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காவ. பிரவீன் கூட இப்ப எல்லாம் வருண் மட்டும் தான் முக்கியமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டான். உங்க அம்மா விட்டா ஊர்ல இருக்க எல்லா ஆம்பளைகளுக்கு கூடாலே என்ன பேசுவாவ. உன்னை என் மேல கோவப்படியது எனக்கு வருத்தமே இல்ல. இருந்தாலும் நில நான் இல்லாத வீட்டுல உள்ள பொண்ணுதான். 10 ரூபாய்க்கு கூட யாருக்கிட்டையும் கை நீட்டி நின்னது கிடையாது. என் சொந்த கால என் தாத்தாவையும் பாட்டியும் பாத்துக்கிட்டான்னு தான் நினைச்சிருக்கேன். இப்ப நடந்த கல்யாணம் மூலமா எனக்கு கிடைச்சிருக்க பட்டத்தை பத்தியா? ஆனா அது எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா உன் அண்ணன் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் உன் மேல எந்த அளவுக்கு அவர் பாசம் வச்சிருக்காருன்னு வெளியே வந்தது. ஏண்டா விட்டுட்டு போன? நீ போனதுல இருந்து ஒவ்வொருத்தங்களும் பங்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க.
அண்ணே என்ன சாரா? வீட்டுக்கு கிளம்பலாம். துணி எடுக்கிறதுக்கு கடைக்கு முன்ன வந்து நிக்கும், வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லியா? ஏற்கனவே அண்ணி அழுதுகிட்டு இருக்காவ. அண்ணி இவ்ளோ ஃபீல் பண்ணியதுக்கு காரணம் அம்மாவும் கூட தான். அவையெல்லாம் ஒவ்வொருத்தங்களுக்கு கூடயா வச்சு பேசியதுனாலதான் ரொம்ப வருத்தப்படியாவ. இப்ப போவான்டா அண்ணே, வீட்டுக்கு போவோம். அண்ணி நார்மல் ஆனதுக்கு பிறகு போலாம். நீங்க 2 பேரும் இறங்கி கடைக்குள்ள போங்க, அவ வருவான். இல்ல நீ வேண்டாம், இனி ஒரு நாள் போலாம். நான் தான் சொல்லல சாரா, இறங்கி கடைக்குள்ள போய் நில்லுங்க, அவ வருவான். சரிண்ணே. தியா, தியா, நீங்க முன்ன போங்க, நான் வரேன். எப்படி இப்படி அழுதுகிட்டயா வர போற? என்னால முடியல அர்ஜுன். நிலன் போன அடுத்த செகண்ட்ல இருந்து ஒட்டு மொத்த வாழ்க்கையா கண்ணாடி துண்டு மாதிரி சுக்கு நூறா உடஞ்சு போயிட்டு என்னை சுத்தி என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியல. யார் நல்லவியா யார் கெட்டவியா, யார் என் நல்லதுக்காண்டி யோசிக்கிறது ஒண்ணுமே தெரியல. ஏதோ கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. ஓய், என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல அர்ஜுன், வருணோட அம்மாக்கு எத்தனை பிள்ளைங்க? வருண் மட்டும்தான். வருண் மட்டும் இல்ல அர்ஜுன், அவங்களுக்கு நானும் பொண்ணு மாதிரி தான் எப்பவுமே சொல்லுவாங்க. நான் பெத்தது ஒரு பையன், ஆனா எனக்கு ஒரு பொண்ணு இருக்காது, நீதான் அப்படின்னு. எங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல இது வரைக்கும் எந்த களங்கமும் வந்ததில்ல, தப்பான ஒரு கேலி கிண்டல் கூட நடந்ததில்ல. அதான் பிரவீனே பேசும்போது தாங்கிக்க முடியல. சின்ன வயசுல இருந்தே கூடவே இருந்தேன்னு சொல்லலாம். சின்ன வயசா இருக்கும் போது பக்கத்து வீட்டுலதான் பிரவீன் இருந்தான். இப்பதான் வேற வீடு வச்சு கொஞ்சம் தூரமா போயிருக்காவ. சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு, சின்ன வயசுல இருந்தே கூடவே இருக்கேன்னு சொல்லியா எல்லாம். அப்பாவை என்ன புரிஞ்சுக்கணும்ல. நிலன் போனதுல இருந்து அம்மா கூட என்ன புரிஞ்சுக்கல. எனக்குள்ள ஒரு மனசு இருக்கு, யாரும் புரிஞ்சுக்கல. வருணே என்னையும் பத்தி உங்க சித்தி சொல்லும் போது மனசுக்குள்ள அழுதாலும் அஞ்சு இந்த உலகத்துல இல்லைனாலும் எங்களை புரிஞ்சுக்கிட்டால அது போதுன்னு மட்டும்தான் எனக்கு தோணும். பிரவீன் பேசுனதை என்னால தாங்கிக்கவே முடியல. எனக்குள்ள நானே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஒருவேளை நான் தப்பான பொண்ணு தானோ அப்படின்னு. இங்க பாரு, எனக்கு உன் மேல வெறுப்பு இருக்குதா, நான் இல்லைன்னு சொல்லல. நிலன் இறந்து போன உடனே உன் வாழ்க்கைய நினைச்சு நீ ஒரு தப்பு பண்ணிட்ட, அதனால உன் மேல எனக்கு வெறுப்பு இருக்கு, கோபம் இருக்கு. இல்ல அர்ஜுன், இந்த ஜென்மத்துல எனக்கு நிலன் மட்டும்தான். ஆனா அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு நீ தப்பான பொண்ணுன்னெல்லாம் நான் எந்த இடத்துலயும் சொல்லல. தப்பு பண்ணதுக்கு தப்பான பொண்ணுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நிலன் உன்னைய என் ரூமுக்கு மாறி கூட்டிக்கிட்டு வந்தானே, அன்னைக்குதான் உனக்கிட்ட நான் பேசினது. அதுக்கு முந்தைய உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லதான். ஆனா உனக்கும் வருணுக்கும் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு முன்னமே தெரியும். அது எப்படிப்பட்டது, எவ்வளவு அழகானது. பிரவீன் அதை வச்சு பேசியான்னு சொல்லிக்கிட்டா ஃபீல் பண்ணியா? சரியோ தப்போ உன் கழுத்துல தாலி கட்டிருக்கிறது நான் தான். அப்பனா வருணே உன்னையே நான் சந்தேகப்பட்டனா மட்டும் நீ ஃபீல் பண்ணா போதும். அது பிறகு பிரவீன் எனக்கு பிடிக்காதான். அதுக்கு 1000 காரணம் இருக்கு. ஒரு பொண்ணா உன்னால அவ்வளவு சீக்கிரம் அதை புரிஞ்சுக்கவும் முடியாது. அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு சின்ன வயசுல இருந்தே நீ பிரவீன் கூட பேசிட்டு இருக்க. நிலன் அம்மா சொன்ன மாதிரி பிரவீன் விஷயத்துல நீ தப்பு பண்ணியன்னு நான் சொல்லல. அங்கேயே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். வருண வச்சு அவிய பேசியாவ இவிய பேசியாவ எதையும் கண்டுக்கிட்டாத. உங்க 2 பேருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ப அஞ்சு புரிஞ்சுக்கிட்டான். ஒன்னு கல்யாணம் பண்ணவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். வருணுக்கு ஃபியூச்சர்ல ஒரு பொண்ணு வரலாம், அவங்க கூட உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிக்கலாம். புரியல. இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல முக்கியமா யார் புரிஞ்சுக்கணுமோ அவிய புரிஞ்சுக்கிட்டா போதும். வேற யாருக்கு நீ கணக்கு கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல, புரியுதா? போமா, போமான்னு கேட்டேன். மூஞ்ச இப்படியே வச்சுக்கிட்டு தான் வர போறியா? போலாம். கொஞ்சம் சிரிக்கலாம்ல. உங்களுக்கு உங்களால நான் அழலாம், வேற யாராவது தலை வச்சா தாங்கிக்கிட மாட்டியா? நல்ல லாஜிக். என்னடி யோசிச்சுட்டே இருக்க? ஒண்ணும் இல்ல. அங்க கவினோட சேர்த்து 3 ஜீவன் வெளியே காத்துக்கிட்டு நிக்காவ. போலாம். எனக்கு கவுன் தான் எடுக்க போறேன். நீ ஏக்க நீ சர்ச்சுக்கு போவா எடுக்க, நான் வீட்ல தானே இருக்க போறேன். எனக்கு என்னத்துக்கு புது துணி? நான் சும்மா அங்க கூட எல்லாம் சுத்தி பார்க்கிறதுக்கு தான் வந்தேன். அதுக்கு அண்ணே விடணும்ல. சாரா, அண்ணே ஏண்டா நீ பல்ல காட்டிக்கிட்டே இருக்க? நீ என்ன துணி எடுக்க போற? அதான் காலேஜுக்கு கொண்டு போறதுக்கு கட்சி போனா இல்ல, இப்ப எல்லாம் பழசாகி போச்சு. அதான் 4-5 கட்சி வாங்கலான்னு வந்தேன். பைத்தியக்காரன், உனக்கிட்ட கேள்வி கேட்ட பாத்தியா? ஏன் தப்புதான். சாரா உனக்கு என்ன? எனக்கு கவுன். கவுனா? ஆமா. ஏற்கனவே அங்க ஃபுல்லா அடுக்கி வச்சிருக்கேன். அதெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு போடுவியா? என்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் உடனே கவுன்ல இறங்கிட வேண்டியது. அண்ணே வேண்டாமா? இப்ப துளசி கவுன் எடுத்தாள்னா கூட சரி, அவ இப்பதான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கா. அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு என்னமோ கொஞ்சம் வருஷம் ஆகும். உனக்கு ஏற்கனவே கவுனா எடுத்து அடுக்கி வச்சிருக்கேன். அதெல்லாம் இனிமே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் போடுவியா? போடுவேன்னா சொல்லு, இப்ப கவுன் எடுப்போம். அப்படி இல்லன்னா வேற எதுனா இடம். கல்யாணத்துக்கு பிறவன் கவுன் போடுவேன்னா சொல்லு. எப்பயாவது ஃபங்க்ஷனுக்கு போடியதுக்கு என்னத்துக்கு எப்ப பார்த்தாலும் கவுனே எடுத்து அடுக்கிட்டு இருக்க? ஃபிகருங்க நடமாட்டம் எந்த ஃப்ளோர்ல அதிகமா இருக்கும்? பிள்ளைகளுக்கெல்லாம் இருக்க டாப்ஸ் இருக்க ஃப்ளோர்லயா, இல்லனா சாரி இருக்க ஃப்ளோர்லயா? இல்ல சாரி இருக்க ஃப்ளோர்ல ஆண்டிங்க நடமாட்டம் தான் கூடுதலா இருக்கும். இங்க இருக்க கவினை என்ன கூட வந்திருக்கனா பாலை வச்சுக்கிட்டு சும்மாவா? அப்படி இல்ல பாலை வெட்டி எடுத்துருவா பாத்துக்கா. சாரிண்ணே, எராமிச கூட வந்திருக்கதே மறந்துட்டேன். நான் கட்சி வாங்கிறதுக்காண்டி தான் வந்திருக்கேன். ஃபிகருங்களை பாக்கிறதுக்கு வந்திருக்கேன்னு நினைச்சேன். நான் அப்படியெல்லாம் இல்ல.
ஆள பாரு. என்னை அப்பனா நான் லெஹங்கா எடுக்கவா? சரி என்னவே எடு, கவுன் கூட எடுத்துக்க வேணாம். ஆனா கல்யாணத்துக்கு பிறகு எப்பவும் போட மாட்டேன், ஏற்கனவே வீட்டுல அப்படியே அடுக்கி அடுக்கி வச்சிருக்கேன். சரி நான் லெஹங்கா எடுக்கேன். எடி லெஹங்காய கூட போட்டுக்கிட்டே தான் திரும்பியா? அது கம்மியா தான் இருக்குல்ல அண்ணே. பொண்ணா அழகா சாரி எல்லாம் எடுத்துறாதுங்க. துளசி உனக்கு என்ன நான் என்ன சர்ச்சுக்கா போறேன்? நான் சும்மா நீ சராக்காவை வெளியெல்லாம் கூட்டிட்டு போச்சுல, என்னை கூட்டிட்டு போறதுக்கு ஆசைப்பட்டிருக்கேன். உனக்கு கூட வரதுக்காண்டி தான் வந்தேன். எனக்கு கூட வேண்டாம். உனக்கு வேண்டானா? என்ன நான் சர்ச்சுக்கு போறது இல்ல, வீட்லயே தானே இருக்க போறேன். அதனால எனக்கு வேண்டாம், நீங்க எடுத்துக்கிடுங்க. நான் சும்மா உங்களுக்கு கூட எல்லாம் வந்தது. ஆமா அவன் கர்ச்சீஃப் வாங்குறதுக்கு வந்தான், நீ சும்மா சுத்தி பார்க்கறதுக்கு வந்திருக்க. நிலம் எடுத்து கொடுத்தா வேண்டாம்னா சொல்லுவேன். அப்படியெல்லாம் இல்ல அண்ணே, நானும் சராக்கா மாதிரி லெஹங்கா எடுத்துக்கிட்டேன். சரி அப்ப லெஹங்கா பாத்துருவோம். அண்ணி உங்களுக்கு பொட்டிக் போடிய மாதிரி நார்மல் டாப் சாரி. என்ன அண்ணி நார்மல் டாப்ஸ் சொல்லியாவ? நார்மல் டாப்ஸ் எடுக்கிறதுக்கா வந்தோம். கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு துணி எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம். உங்க 2 பேருக்கு லெஹங்கா பாத்துருவோம். பாத்துருவோமா? நீ எங்க போற? எப்படியும் ஒரு 10 நிமிஷம் எனக்கு பார்த்தால சுத்துவேன். அது பிறகு போர் அடிக்குது, நீயே போய் இருந்துருவேன். இன்னைக்கு எனக்கு கம்பெனிக்கு துளசியும் இருக்கா. அன்னைக்கு சாரி தானே எடுக்க போறீங்க? இல்ல அவளுக்கு சாரி தான் சாரா. நாங்க சாரி பாத்துட்டு நிக்கோம், வரணுமா இல்லனா? என்ன ஒண்ணும் தேவையில்ல, நாங்களே பாத்துக்கிறோம். இதுக்கு முந்தி நீ ஒத்தையில கூட்டிட்டு வருவ, இன்னைக்கு துளசி எல்லாம் இருக்கால. துளசி செல்வா நீ கிளம்பு. நான் அண்ணி கூட எல்லாம் துணி எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன். கிளாஸ்ல பாப்போம். ஏ துளசி, நானும் ஃபேமிலி கூட தான் வந்திருக்கேன். உன்னைய பார்த்துதான் உனக்கிட்ட பேசுறதுக்காண்டி தான் அங்கிருந்து இங்க வந்தேன். அட முள்ளு மண்டையே. ஓ அப்படியா? கிளாஸ்ல பாக்கலாம், நீ கிளம்பு. துளசி தெரிஞ்சவரா? அக்கா காலேஜ்ல படிக்க பையன் தான். அண்ணி கவினுக்கு கூட தெரியும். அதுக்கு எதுக்கு இப்படி பாத்தறியா? கிளாஸ்ல படிக்க பையன் உன்னைய பார்த்துதான் உனக்கிட்ட பேசுறதுக்காண்டி வந்திருக்கான். அதுக்கு எதுக்கு பயந்து நடிங்கியா? இல்லனே நீ எதுவும் தப்பா நினைச்சிடப்படாதல. இப்பதான் முதல்ல உன கூடல வரேன். என்னைய பார்த்தா எப்படி தெரியுது இவளுக்கெல்லாம்? இத வாயால வேற சொல்லணுமா? சந்தேகமே இல்ல, எங்களுக்கெல்லாம் உங்களை பாக்கச்சுல வில்லனாட்டம் தான் தெரியுது. துளசி மனசுல எந்த தப்பா இல்லாததுனால தான் உன்னைய பார்த்துதான் பேசுறதுக்கு வந்திருக்க அந்த பையன். நீ பேசு. இதுதான் உங்க அண்ணனா? ஆமா பிரதர், எங்க கிளாஸ்ல எல்லாருக்கும் உங்களை பத்தி தெரியும். என்ன தெரியும்? அதுவா, நீங்க இவியல் கூட எல்லாம் பேச மாட்டியெல்லாம். பெரிய அண்ணன் எங்களுக்கு கூட எல்லாம் பேசாது. நீங்க அர்ஜுன் தானே? சூப்பர். பேச மாட்டாரு, வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போனதே இல்லன்னு சொல்லுவா. துணி எடுக்கிறதுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கியா? ஏப்பா காலேஜ் சம்பந்தமா எதுனா பேசணுமா? பேசிக்கிட்டு போ. லூசு பயலே. என்ன செல்வா? டான், இவனை பார்த்து என்னத்துக்கு பயப்படியா? டான், நீங்க இங்க நின்னியா? என்னடா குளிர் விட்டு போயிட்டு போலாம்? அண்ணனுக்கு முன்ன நிக்கவே மறந்து போய் மிரட்டிக்கிட்டு நிக்கான். டான், சத்தியமா உங்களை நான் பார்க்கவே இல்ல. அதான்டா குளிர் விட்டு போயிட்டு போலாம். செத்தான். நான் ஒருத்த இங்க நிக்கேன், வணக்கம் வைக்கவே இல்ல. டானுங்கிற மரியாதையும் இல்ல, சீனியருங்கிற மரியாதையும் இல்ல. ஐயோ டான். என்னடா வெளியே பார்த்தா வணக்கம் எல்லாம் வைக்க மாட்டியோ? ஐயோ டான், எங்க பார்த்தாலும் மரியாதை இருக்கு. இப்ப பாருங்க தலைவா, யூ ஆர் கிரேட். என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. எங்க கிளாஸுக்கு மட்டும் இல்ல, காலேஜுக்கே டான் நீங்க தான். உங்களுக்கு கண்டுக்கிடாம உங்க தங்கச்சி கிட்ட போய் பேசினது தப்புதான். இந்த ஜூனியரை மன்னிச்சிருங்க டான். அந்த பயம் இருக்கட்டும். செல்வா வெளியே வந்தாலும் டான் டான் தான். ஆமா தலைவா, மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்களேன். அண்ணே தம்பி யார்பா நீ? கால தூசெல்லாம் கிடக்கதான் செய்யும், அதுக்கு சொல்லிக்கிட்டு தூசெல்லாம் தட்டி விடுவியா? எந்திரி மொத எந்திரிடா. தலைவா, ஜூனியர் நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். நீங்க சீனியர், எங்க எல்லாருக்கும் டான். இந்த சிட்டரும மன்னிச்சிருங்க டான். முத எந்திரிடா, தூசெல்லாம் தட்டி விட்டது போதாம். நாளைக்கு சாயங்காலம் இருக்கு உனக்கு. சத்தியமா டான், நான் உங்களை பார்க்கவே இல்ல, கவனிக்கே இல்ல. நான் துளசியை மட்டும் தான் கண்டேன். என்ன நாளைக்கு அன்னைக்கு தாலி பிரிச்சு கோக்கிய ஃபங்க்ஷன் கூட இருக்கலாம். அதுக்கெல்லாம் சேர்த்து தானே துணி எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம். இது வேற ஒண்ணு. இப்பே போய் எடுக்க ஆரம்பிச்சாதான் சென்னு முடியும். டான் டான் இது யாண்டி உனக்கு? ஜூனியர் தம்பி கூப்பிடியாவ டான்? டான் மன்னிச்சுக்கிடுங்க டான். இத வச்சுக்கிட்டு நாளைக்கு பிள்ளைகளுக்கு என்னைய வறுத்தெடுக்க மாட்டியலை? டேய் தம்பி, நாளைக்கு சண்டேடா. அதான் சண்டைக்கு அடுத்த நாள் வரைச்சலாம். நானே காலேஜ்ல ஒரு சிட்டெரும்பு கணக்கா அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு தெரியும். நீ என் காலையில இருந்த எறும்ப தட்டி விட்டுக்கிட்டு இதெல்லாம் என்னத்துக்கு? போ நீ உங்க ஃபேமிலி கூட போய் துணி எடு. எப்படியும் அடுத்த வாரம் என்னைய டான்ஸ் ஆடுறதுக்கு தான் சொல்லிருக்குதியா? ராகிங்களா? நான் பாட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச டான்ஸ தத்தக்கான் பித்தக்கான்னு போட்டு பிள்ளைகளுக்கு மத்தியில எனக்கு நானே ஆப்பு வச்சிடப்படாது கண்டியலாம். அதான் டான்ஸ் கிளாஸுக்கு போய் டான்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ணே துளசிக்கு கிளாஸ்மேட் கண்டியலாம். துளசிய மாதிரி தான் மண்டை கலந்து தெரியும். என்னைய பார்த்து டானு நல்லா பேசியேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியாதுடா, உனக்கு புரியாது. உன் வாலு தனத்தை மொத்தமா அடக்கை, அப்ப புரியும். டே நீ பேசிட்டியா? டான் மன்னிச்சுட்டேன்னு சொன்னதுக்கு பிறகுதான் போவேன். டேய்
அதெல்லாம் மன்னிச்சிட்டேன். நேரம் காலம் புரியாம நீ வேற போ 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 போய் வேலையை பாரு. காலேஜ்ல காலேஜ்ல எல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கிளம்புடா, வேலையை பாரு. வரேன் துளசி. சரி சரி. அப்பாடா. வீட்டுக்கு வா, உன் கையை காலையும் உடைச்சு வைக்கேன். சின்ன பையலோட எல்லாம் பையன் காட்டி வச்சிருக்க. எங்கேயோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, எங்க சத்தம் கேட்குதுன்னு தான் தெரியல. இருந்தாலும் இவனுக்கு தைரியம் தான். நீங்க 2 பேரும் லகங்காவா என்ன பாக்கணுமோ பாருங்க. சரி நை. வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. ஏட்டி போயிட்டாராம். உனக்கு இதெல்லாம் தேவையால? அவன் உன்னை பார்க்கவே இல்ல, நீ ஒளிஞ்சு நின்றுக்கலாம்ல. பார்த்தா எப்படியோ கும்பிடு போட்டிருப்பான், அப்பயே நீ அண்ணன் கிட்ட மாட்டிருப்ப. இதுல நீயா வந்து வேற இல்ல கவனு. உன்னை பார்த்து காலேஜ்ல அப்படி எல்லாம் பயந்தா இருக்காவ. அதெல்லாம் டான்னா அப்படிதான். நீ போ போ போய் துணி எடு.